சுந்தரி தமிழை தேடிட்டு வெளியில் போய் பார்க்குறாங்க. கார்த்திகோட சேர்ந்து நம்ம தமிழும் உட்காந்துட்ருக்காங்க. நீ எங்கே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கோவப்பட்டு தமிழ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் மட்டும் இல்லைங்க, முருகன், லக்ஷ்மி, செல்வி எல்லாரும் வந்துட்டாங்க. இல்லை மாஸ்டர் வந்து உள்ளே வர மாட்டேன்னு இங்கேயே உட்காந்துருக்காரு. அவர் வந்தாருன்னா தான் நானும் வருவேன், நான் மாஸ்டர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், தேவையில்லாத நீ அடம் பிடிக்கக்கூடாது. ஒழுங்கா நான் சொல்கிறத கேட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரி கூப்பிடுறாங்க. இல்லைம்மா முடியாது, என்னால் வர முடியாது, நான் சொல்கிறத முதல்ல நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரிக்கே தமிழ் வந்து ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. நீ வேற நிலைமை புரியாத பேசாத தமிழ், ஒழுங்கா வந்து சரியா இல்லையா இப்போ அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கோவமாக பேசிட்டு இருக்காங்க. கார்த்திக் இருந்துக்கிட்டு தமிழ் நீ போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வருவேன், நான் வராத அந்த ஃபங்க்ஷனே நடக்காது, நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லி தமிழை சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. செல்வி இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு அவன் பொண்ணு அவன் மேலே பாசமாக இருக்கா, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் இல்லாத எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக நான் இவங்களை ஒன்று சேர்த்துருவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி செல்வி மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் இல்லை யாருமே என்னோட மகனை இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் கூட சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு தமிழை வச்சு தான் நான் வந்து என் பையனை இந்த குடும்பத்தோடு சேர்த்து விட போகிறேன், அது மட்டும் இல்லை சுந்தரியும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற எண்ணமும் செல்வியோட மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக இறங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே பாச போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தமிழ் மட்டும்தாங்க. அதனால தான் கார்த்திக் இப்போதைக்கு சுந்தரி கிட்ட கொஞ்சம் பொறுமையாக காயை மூவ் பண்ணி நகர்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் பொற்கொடி உள்ளே வந்து நல்லா திமிராக உக்காந்துட்ருக்காங்க. திமிரோட மட்டும் இல்லைங்க, ஒரு கர்வத்தோடையும் நம்ம சுந்தரிக்கு அசால்ட்டாக சைலண்ட்டான ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காங்க. நீ வேற ரொம்ப நல்லவ, உனக்கு எவ்வளோ பிரச்சனை வேணும்னாலையும் வரும், ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலையும் அதுக்கு இந்த பொற்கொடி தான் காரணம்னு நீ நினைக்கவ, அப்படி நீ நினைக்கக்கூடாதுன்னு தான் நானே வந்து உட்காந்துருக்கேன், அலையா விருந்தாளியா அப்படின்னு பொற்கொடி சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது, போலீஸ் வேற பாதுகாப்பு வந்திருக்காங்களே, என்னதான் நடக்க போதோ அப்படின்னு சொல்லி முருகன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுந்தரிக்கு இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ஒரு புரியாத புதிர் மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணால் கரெக்டாக ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் வந்து நிற்க போகுது, அது பொற்கொடி, அப்படி இல்லைன்னா ராஜப்பா இப்போ ஒரு செமையான திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இதில் மட்டும் வெற்றி பெற்றுட்டாருன்னா கண்டிப்பாக பொற்கொடியை அடித்து தூக்க போகிறாரு. அப்புறம் வைக்கிறேன், என்னோட மாமியாளுக்கும் என்னோட பொண்டாட்டிக்கும் நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமிரா காலரை தூக்கி விட்டுட்டு திரியிறாரு ராஜப்பா. இவரோட திமிரை நம்ம சுந்தரி அடக்க போகிறாங்களா, இல்லை பொற்கொடிக்கிட்ட கடைசி வரைக்கும் அடி வாங்கியே கீழ்த்தனமான மாப்பிள்ளையாக நடந்துக்க போகிறாரான்னு சொல்லி வரும் எபிசோடுகளில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.